ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் சாதம் செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கல்லுப்பு, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காவையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் தொட்டுக்கைக்கு வாழைக்காவை நல்லா வெட்டி போட்டு அது கூட கொஞ்சோண்டு பிஞ்ச் டர்மரிக்கு, சில்லி பவுடர், அதுக்கடுத்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் தவா பேன் எதையாவது போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை எடுத்து ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு இது கொஞ்சம் கூடுதலாக வேணும், அதனால் கூடுதலாக கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு முந்திரி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ அது கூட சாதத்தையும் போட்டுக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா கிண்டிக்கோங்க, அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிக்கோங்க. நம்ம பண்ண வாழைக்காய் இதுவும் நெல்லிக்காய் சாதமும் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.